எல்லாருக்கும் ஈத் முபாரக். ரம்ஜான் பண்டிகை இன்றைக்கி சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும். நானும் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் காலையில் பூரி செஞ்சோம், சாப்பிட்டாங்க. மதியம் நெய் சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம், செஞ்சுட்டே இருக்குது. அப்புறம் என்ன, சென்னை மக்களுக்கு எல்லாருக்குமே ரம்ஜானாக இருக்கட்டும், என்ன பண்டிகையாக இருந்தாலும் ஈவினிங் ஆனால் போகிற இடம் மெரினா பீச். ஸோ நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இன்ஷால்லாஹ் மெரினா பீச் போயிட்டு நான் ஒரு குட்டி வீடியோ போடலான்னு இருக்கேன், பிளானில் இருக்கேன். ஆனால் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ரம்ஜான் மெனு போடுவியான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க நேற்று. ரம்ஜான் மெனுவா போடலாங்க. எனக்கு அந்த இது கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் பொருள் என்ன பண்ணினேன்னு வேணா நான் அவங்க பேர் என்ன, ஜமுனா ராணியா நம்ம பேர். கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் சிஸ்டர். ஏன்னா எனக்கு அந்த ஃபுட்டு அதை வச்சுக்கிட்டு இது பண்ணணும், அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பாக போடுறேன். நான் என்ன பண்ணினேன், என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து பூரி, வடை, அப்புறம் கரைச்சூத்தி பணியாரம்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. அதான் காலையில் பண்ணியிருந்தோம். காலையில் எல்லாம் சாப்பிட்டு மக்கள்லாம் படுத்துருக்காங்க. மதியத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. மதியம் இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ப்ளஸ் மெரினா பீச்சுக்கு போகிறோம், அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். மறுபடியும் எல்லா மக்களுக்கும் முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஈத் முபாரக், ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தை எப்படி உங்களை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்னா, ஒரு கடன் இருக்கும், ஒரு இது இருக்கும், அதுலேருந்துலாம் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த சுமைகள் எல்லாம் நீக்கி இன்னும் சிறப்பான ஒரு ரம்ஜான் பண்டிகை அடுத்த வருஷம் கொடுக்க நான் துவா பண்ணுறேன். நீங்களும் எங்களுக்கு துவா பண்ணுங்கள். எல்லாரோட பிரார்த்தனைகளில் எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி.